எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். நான் வெண்டைக்காயில் நிறைய ரெசிபிஸ் செஞ்சுருக்கேன். அதுக்கான லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் ரொம்ப வித்தியாசமான ஒரு நல்ல நார்த் இந்தியன் டிஷ். இது கடலை மாவு வெண்டைக்காய். இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு நல்ல கிறிஸ்பியாக ஒரு நல்ல ட்ரை டிஷ், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெண்டைக்காய் கடலை மாவு ஃப்ரை செய்ய நான் 1/2 கிலோ வெண்டைக்காய் எடுத்திருக்கேன். வெண்டைக்காயை கழுவி ஈரம் போக தொடச்சி எடுத்துக்கோங்க. வெண்டைக்காய் ஈரம் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ தான் நம்மளோட டிஷ் நல்ல ட்ரையாகவும் கிறிஸ்பியாகவும் வரும். நல்லா தொடச்சிட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா ஆற விடுங்க. இப்போ வெண்டைக்காயோட தலைப்பகுதி நீக்கிட்டு மேலேருந்து கீழாக ஒரு சின்ன கீரல் போடுங்க. பார்த்தீங்கன்னா நான் தலைப்பகுதியை முழுசாக வெட்டலை, லேசாக தான் எடுத்திருக்கேன். முழுசாக குறுக்கால 2ஆக வெட்ட வேண்டாம். சின்னதாக ஒரு ஸ்லிட் போட்டால் போதும். அப்போ தான் வெண்டைக்காய் ஷேப்பு அப்படியே இருக்கும், இல்லைன்னா உடஞ்சிரும். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி அது சூடானதும் 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து அடுத்து கீறின வெண்டைக்காயை போடுங்க. ஸ்டோவை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறுங்க. அப்பப்போ நல்லா கலந்து விடுங்க. அப்பதான் வெண்டைக்காய் எல்லா பக்கமும் வதங்கும். இப்படியே ஸ்லோ ஃப்ளேமில் இந்த வெண்டைக்காயை ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் நல்லா பெரட்டி விட்டுருங்க. வெண்டைக்காய் நல்லா ப்ரௌன் கலராக ரோஸ்ட் ஆகிடும். இப்போ நம்ம சேர்க்க வேண்டிய மசாலாவை சேர்க்கலாம். 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் ஆம்ச்சூர் தூள் போடுங்க. எல்லா மசாலாவும் வெண்டைக்காய்க்கு நல்லா கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணுங்க. கடைசியா 1/4 கப் கடலை மாவு சேர்த்து கலந்து விடுங்க. கடலை மாவு சேர்க்கும் போது ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வதக்கி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கடலை மாவு நல்லா ரோஸ்ட் ஆகியிருக்கு. வெண்டைக்காயும் நல்ல மசாலால கோட் ஆகியிருக்கு. மல்லி இலை தூவி இறக்கிடலாம். இந்த கடலை மாவு வெண்டைக்காயை நீங்கள் சூடாக சாதத்தோட பரிமாறுங்க, இல்லைன்னா அப்படியே கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம். பார்த்தீங்க இல்லையா கடலை மாவு வெண்டைக்காய் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நம்ம யூஸ்வலாக செய்கிறத வெண்டைக்காய் பொரியல் இல்லைனா குழம்பு இந்த மாதிரி இல்லாமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். இது நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம், இல்லைனா ஒரு சைட் டிஷ் மாதிரி கூட சர்வ் பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள்.